மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த முப்பாட்டன் டைரி அப்படிங்கிற இந்த தமிழ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பின்னூட்டத்தில் வந்து தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது இன்னும் அதிகமான தமிழ் தொடர்பான வரலாற்று தகவல்களை, தமிழ்நாடு தொடர்பான வரலாற்று தகவல்களை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய தொன்மையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு என்னை அதிக அளவில் ஊக்கம் கொடுக்கும். இன்றைக்கி முப்பாட்டன் டைரியில் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எது தொடர்பான பதிவு அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது கல்லணையை கட்டினது யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டால், என்னம்மா இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாதா? கருவில் இருக்கிற குழந்தை கூட கை நீட்டி அழகாக தெளிவாக சொல்லுமே, அது கரிகாலன் தான். ஒரு தமிழ் சேனல் நடத்துகிறேங்கிற, அதை எங்களை வேறு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன், ஆனால் இந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் பல பேருக்கிட்ட கேட்டாலும் கல்லணையை கட்டினது கரிகாலன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதில் சொல்லிடுவாங்க. சட்டுன்னு பதில் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த கரிகாலன் இந்த கல்லணையை கட்டினாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் பல பேரோட நினைவில் இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா? பொன்னியின் செல்வன் திரைப்படம் இருக்குல்ல, நம்ம மணிரத்னம் கூட எடுத்தாரு. அதில் ஒரு கரிகாலன் வருவார் இல்லையா, ஆதித்த கரிகாலன். அதாவது ராஜராஜ சோழனுடைய மூத்த சகோதரன் ஆதித்த கரிகாலன். இந்த கரிகாலன் தான் பல பேருடைய நினைவில் இருக்காங்க. ஏன்னா கரிகால சோழன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிந்தது இந்த ஒரு கரிகால சோழன் தான். ஆனால் இந்த கரிகால சோழன் கிடையாது. அதை திருத்திக்கோங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா ஆதித்த கரிகாலன் தானா, இல்லை வேற ஏதாவது கரிகாலன் இந்த கல்லணையை கட்டினாரா அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நான் அதிகமாக பார்க்குறேன். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவர் பிற்கால சோழர் அப்படிங்கிற பரம்பரையில் வரக்கூடியவங்க. பிற்கால சோழர்னா என்ன அப்படின்னா, நம்ம சங்க காலத்தில் நம்மளை ஆண்டதாக நம்ம படிக்கக்கூடியது யாரெல்லாம், சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வரக்கூடிய சோழர்கள் அப்படிங்கிறவங்க முற்கால சோழர்கள். அவர்களுக்கு பிறகு களப்பிரர்கள் வராங்க, பல்லவர்கள் வராங்க. அவர்களுக்கு பிறகு எல்லாரையும் வெற்றி கொண்டு வாகைச்சோடி மறுபடியும் நம்ம சோழர்களுடைய ஆட்சி வருது இல்லையா, அவங்க தான் பிற்கால சோழர். இந்த பிற்கால சோழர் பரம்பரையில் வந்தவர் தான் ஆதித்த கரிகாலன். அவருடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிபி 942 கிபி 969 வரைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்லணை தொடர்பாக ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, கல்லணையோட காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான பழமையான அணைகள்ல ஒண்ணு இந்த கல்லணை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அப்படி பார்க்கும்போது பிற்கால சோழரான ஆதித்த கரிகாலன் இந்த கல்லணையை கட்டல. அதனால அந்த பதில நம்ம மூளையிலிருந்து, நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மெமரியிலிருந்து நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். எந்த கரிகாலன் கட்டினாரு அப்படிங்கிறது தான் இப்போ குழப்பமே. இந்த குழப்பம் நமக்கு மட்டுமே இருந்தது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அது நம்ம எதையாவது படித்து தெரிஞ்சுக்கலாம், அதை விட்டு விலகி வந்துடலாம். ஆனால் இது தொடர்பாக ஆய்வு செய்த மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்களான அப்பாத்துரையார் ஆகட்டும், திரு ராசமாணிக்கனார் ஆகட்டும், 2 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரிகாலன் அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது, 2 பேர். சங்க காலத்தில் பாடப்பட்ட கரிகால சோழன் அப்படிங்கிறது 2 சோழர்கள் அப்படின்னு ஒரு மனதாக முடிவுக்கு வராங்க. சமீபத்தில் கூட இந்த கரிகால சோழன் பற்றி ஆய்வு செய்து ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கு. வேசு சுப்பிரமணிய ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கரிகால சோழன் மூவர் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறாரு. எத்தனை கரிகால சோழர்கள் இருந்தாங்க, யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மிக விரைவிலேயே அந்த பதிவையும் நான் ஆய்வு செய்து வெளியிடுறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்லணையை கட்டியது எந்த கரிகாலன் அப்படிங்கிறது தான். நம்ம அப்பாத்துரையார் அவர்களுடைய கருத்துப்படியும் ராசமாணிக்கனார் அவர்களுடைய கருத்துப்படியும் முன் வந்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க எதை வச்சு கரிகால சோழன் அப்படிங்கிறவங்க 2 பேர் ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரிகால சோழன் பற்றின குறிப்பு நமக்கு புறநானூரில் இருக்குது, அகநானூரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டினப்பாலை, புறநராற்றுப்படை, இந்த 2 இலக்கியமே கரிகால சோழனை பாட்டுணை தலைவனா, அதாவது கதாநாயகனை வச்சு எழுதப்பட்டது தான் இந்த புறநராற்றுப்படை, பட்டினப்பாலை. நம்ம புறநானூறு, அகநானூரில் எழுதப்பட்ட குறிக்கப்பட்ட கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, இவர் 1ஆம் கரிகாலன். பட்டினப்பாலையிலையும் புறநராற்றுப்படையும் கதாநாயகனாக வச்சு எழுதியிருக்காங்க இல்லையா, நமக்கு தகவல்களை சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு கரிகால சோழன், இவர் 2ஆம் கரிகாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கரிகாலனுக்குமே எந்த தொடர்புமே கிடையாது, அவங்க வேற இவங்க வேற அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் எனக்கு இதில் இருக்கிற தெளிவு என்ன அப்படின்னா, கல்லணையை கட்டினது எந்த கரிகாலனாக இருக்கும் இந்த 2 கரிகாலன்லேயும் அப்படின்னு நான் ஆய்வு செய்ததில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறநானூரில் 65வது பாடல், 66வது பாடல், இதில்
கரிகாலனோட போர் செய்த பெருஞ்சேரலாதன் மன்னனை பற்றியும் சொல்லுவாங்க, கரிகாலனுடைய வெற்றி சிறப்பை பற்றியும் சொல்லுவாங்க. பெருஞ்சேரலாதன் தோற்று போயிடுவார் கரிகாலன் கூட போர் செய்ததில். அதுவும் எப்படி தோற்று போவார் அப்படின்னா, மார்பில் புண்பட்டு சாகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாடு. அதுதான் வீரம், அதுதான் வீரத்திற்கு அழகு அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாடு சொல்லி கொடுத்தது. ஆனால் பெருஞ்சேரலாதனுக்கு முதுகில் புண்பட்டுரும். முதுகில் புண்பட்டோன்னா, ஐயோ நான் முதுகில் புண்பட்டுருச்சே, எனக்கு இந்த விழுப்புண் முதுகில் படக்கூடாது, இதை நான் எப்படி என்னுடைய சமூகத்துக்கிட்ட என்னுடைய தலைமுறைகள் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு வெக்கி தலை குனிந்து பெருஞ்சேரலாதன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, வடக்கிருந்து உயிர் துறந்துருவார். அப்போல்லாம் வடக்கிருந்து உயிர் துறக்கக்கூடியதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிசிராந்தையார் அவர்களுடைய கதையிலேயே இந்த வடக்கிருந்து உயிர் துறக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பெருஞ்சேரலாதன் வடக்கிருந்து உயிர் துறந்த செய்தியையும் இந்த புறநானூற்று பாடல்கள் நமக்கு குறிப்பிடும். அகநானூர்லேயும் கரிகால் பெருவளத்தான் பற்றின செய்திகள் வரும். ஆனால் இந்த கரிகாலன் கல்லணையை கட்டல அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லா தகவலையும் சொல்லக்கூடிய இந்த புறநானூறும் அகநானூறும் கரிகாலன் கல்லணையை கட்டினா அப்படிங்கிற தகவலை எந்த இடத்துலையுமே சொல்லலையே. அப்படின்னா அந்த கரிகாலன் கல்லணையை கட்டல, இது முதலாம் கரிகாலன் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சரி, பட்டினப்பாலை ஆகட்டும் பொருணராற்றுப்படை ஆகட்டும், இரண்டுக்குமே கதாநாயகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் தான். அப்போது இந்த இலக்கியத்திலேயாவது கரிகாலன் கல்லணையை கட்டினாரு அப்படிங்கிற குறிப்பு எங்கேயாவது வரணும்ல. ஆனால் இந்த இலக்கியத்திலேயுமே கரிகாலன் கல்லணையை கட்டினாரு அப்படிங்கிற குறிப்பு எங்கேயுமே இல்லையே. காவிரி ஆற்றை பற்றி சொல்லுது, போருக்கு பிறகு நீர்ப்பாசனம்லாம் கொண்டு வந்தார், குளங்களை வெட்டினாரு அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. ஆனால் அணை கட்டினாரு அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. அதனால் இவரும் இரண்டாம் கரிகாலன், இவரும் அந்த கல்லணையை கட்டினதா தகவல் இல்லை நம்ம இலக்கியங்களில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது கரிகாலன் கல்லணையை கட்டலையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை எல்லாருக்கும். ஆதித்த கரிகாலனும் கட்டலை, ஏன்னா அதனுடைய காலம் வேறையாக இருக்குது. புறநானூரில் சொன்ன கரிகாலனும் கட்டலை, பட்டினப்பாலை பொருணராற்றுப்படையில் சொன்ன தலைவன் கரிகாலனும் கல்லணையை கட்டலை. அப்போ யார் தாயா அந்த கல்லணையை கட்டினது அப்படிங்கிற அந்த சந்தேகம் நமக்கு வருதில்ல. அதுக்கான பதில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த பதிலை பார்க்குறதுக்கு முன்னாடி கரிகாலனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, அவர் அம்மா வயிற்றில் கருவாக இருக்கும்போதே அவருடைய அப்பா உருவப்பல்தர் இளஞ்சேட் சென்னி இறந்து போயிடுறாரு. அப்போது இறந்து போகும்போது என்ன நடக்கும், அடுத்தது வாரிசு சண்டை வரும் இல்லையா தாயத்தாருக்குள்ள, அதாவது அவர்களுடைய உறவினர்களுக்குள்ளேயே அடுத்த வாரிசு யார், ஏன்னா அவருக்கு வாரிசு இல்லை, இது வரைக்கும் வாரிசு இல்லை, இன்னும் பிறக்கவே இல்லையே, அம்மா வயிற்றுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போது என்ன நடக்குதுன்னா வாரிசு சண்டை வருது, நான் தான் அடுத்தது பதவி ஏற்பேன், எனக்கு தான் அடுத்த வாரிசு உரிமை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க பயங்கரமாக. நடந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கரிகால சோழன் பிறந்துடுறாரு. பிறந்த உடனே அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன். அதாவது இப்போல்லாம் நம்ம கரிகாலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமாவளவன். அவரும் பறந்துடுறாரு. ஆனால் அவரை உயிரோட விட்டு வைக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. அதே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அவர் குழந்தை இல்லையா, எப்படியாவது அந்த குழந்தையை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் வளர வளர பயங்கர சதி வேலைகள்லாம் போய்கிட்டே இருக்கு. அதில் ஒரு சதி என்ன நடக்கு அப்படின்னா, அந்த சிறுவனை தீயை வச்சு எரிச்சு கொன்னுடலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி பண்ணி அந்த குழந்தைய தீ மூட்டிடுறாங்க. அந்த குழந்தை அதுலேருந்து தப்பித்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய கால் இருக்கு இல்லையா, அந்த சிறுவனுடைய கால் அதில் பட்டு கருகிறது. இப்படி அவனுடைய கால் கருகுனதுனால தான் அவனுக்கு கரிகாலன் அப்படிங்கிற பட்டப்பெயர், சிறப்பு பெயர் வருது. அவருடைய இயற்பெயர் திருமாவளவன் தான். சரியா? இதுதான் பட்டினப்பாலை பொருணராற்றுப்படை அவருடைய வரலாறா, அவருடைய பிறப்பையும் அவருடைய இயற்பெயரையும் நமக்கு சொல்லுது. இப்படியே சதிவேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. யார் வாரிசு அப்படின்னு எனக்கு கரிகாலனும் திருமாவளவனும் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. நடுவில் இவங்க சூழ்ச்சி செஞ்சு அவரை சிறைப்பிடிச்சு போடுறாங்க. அந்த சிறைப்பிடிச்சு போடும்போது அந்த சிறையிலிருந்து அவர் வெளியே தப்பிச்சு வந்துடுறாரு. அதற்கு பிறகு என்ன போர்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் நாட்டை ஆண்டார், என்னென்ன போர்களில் எப்படியெல்லாம் வெற்றி வகை சூடினார், நாட்டுக்கு என்னென்ன நல்லது செஞ்சார், எப்படியெல்லாம் நீர்ப்பாசனம் செய்தார், எப்படியெல்லாம் அவர் கட்டடக்கலையிலேருந்து அவருடைய எல்லா தகவல்களையும் பட்டினப்பாலையும் பொருணராற்றுப்படையும் சொல்லுது. ஆனால் இந்த இடத்துலையும் அவர் அணை கட்டினாரு அப்படிங்கிற தகவலை சொல்லலையே. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கரிகாலனும் கல்லணை கட்டினாரு அப்படிங்கிற குழப்பத்தில் நம்மளை கொண்டு போய் அந்த ஆய்வாளர்கள் விட்டுடுறாங்க. இங்கே என்ன குறிப்பு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அதே சங்க இலக்கியத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்க முடியும். புறநானூரில் கரிகாலன் போர் செய்ததா சொல்லப்படக்கூடிய அந்த 65வது பாடல்லையும் 66வது பாடலையும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பெருஞ்சேரலாதன் கூட போர் செய்தார்.
பெருஞ்சேரலாதனுடைய காலத்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் பெருஞ்சேரலாதனுடைய காலம். அப்போ அவர் கூட போர் செய்த கரிகாலன் பெருவளத்தானுடைய காலம் என்னவா இருக்க முடியும்? இதே கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தானே. இந்த கல்லணை கட்டப்பட்டதா சொல்லப்படக்கூடிய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள இதனுடைய இடைப்பட்ட காலத்துக்குள்ள தான் இந்த கல்லணையை கட்டினதா சொல்கிறாங்க. அப்போ நமக்கு காலம் அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த காலத்தினுடைய அடிப்படையில் இதே காலகட்டத்தில் வாழ்ந்த திருமாவளவன் அப்படிங்கிற கரிகால் பெருவளத்தான் தான் இந்த கல்லணையை கட்டினாரு அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடுக்குள்ளே நம்மளால் வர முடியும். இரண்டாவது என்ன, புறநானூறு சொல்லக்கூடிய அந்த போர் செய்தி இருக்குல்ல, எங்கேயுமே அணையை பற்றி சொல்லலை, ஆனால் போர் செய்தியை சொல்லுது. என்ன போர் செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணி பரந்தலை போர், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வெண்ணி கோயில் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்த 11 வேளிர் சேர மன்னர் பாண்டிய மன்னரும் கூட்டு சேர்ந்து கரிகால் பெருவளத்தானை எதிர்க்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அழித்து வெற்றி வகை சூடி அவருடைய வெற்றி சிறப்பு பெருஞ்சேரலாதன் தோற்று அந்த வடக்கு இருந்த அந்த செய்தியையும் சொல்லக்கூடியது தான் புறநானூறு. இதே வெண்ணி பரந்தலை போற நம்ம பட்டினப்பாலையில் 146வது வரியிலிருந்து 148வது வரிக்குள்ள நீங்க இதை பார்க்க முடியும். வெண்ணி பரந்தலை போற வந்து குறிப்பிடுது. அப்போ குறிப்பிடப்படக்கூடிய போர் அப்படிங்கிறது ஒன்று தான், வெண்ணி பரந்தலை போர் தான். அதே 11 வேளிர்கள் கூடயும் சேரமான் கூடயும் பாண்டிய மன்னன் கூடயும் போர் செய்த வெற்றி சூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம பட்டினப்பாலையும் பொருணராற்றுப்படையும் குறிப்பிடுது. அப்போ போர் ஒன்று அப்படின்னா அதில் வேற ஒரு கரிகாலனும் இதில் வேற ஒரு கரிகாலனுமா போர் செஞ்சுருப்பாங்க. 2 கரிகாலனும் ஒரே கரிகாலன் தானே. அப்போது அந்த கரிகாலனும் 1ஆம் கரிகாலனும் குறிப்பிடப்படக்கூடிய கரிகாலனும் 2வது கரிகாலனும் குறிப்பிடக்கூடிய கரிகாலனும் ஒரே கரிகாலன் தான், திருமாவளவன் அப்படிங்கிற கரிகால் பெருவளத்தான் தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது இவங்க கல்லணையை கட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் இந்த குறிப்பை போர் வச்சும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் ஆண்டு கணக்கு வச்சும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சேரன் பெருஞ்சேரலாதன் வாழ்ந்த காலம், கரிகால் பெருவளத்தான் அந்த காலத்தில் வாழ்ந்தது, அந்த கல்லணை கட்டப்பட்ட காலம் அப்படிங்கிறத வச்சும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தாண்டி நமக்கு 2 செப்பேடுகள் கிடச்சிருக்கு. இந்த கல்லணையை கட்டினது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சமீபத்தில், அதாவது 1905 ஆந்திராவில் இருக்கிற மலப்பேடு அப்படிங்கிற இடத்துல ஒரு செப்பேடு கிடைக்குது. அந்த செப்பேடு யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கு சோழர்களுடையது. அதாவது புண்ணியகுமாரன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன், தெலுங்கை ஆட்சி மொழியாக வைத்து ஆண்ட ஒரு சோழ மன்னன், அவருடைய காலத்திய ஒரு செப்பேடு ஒன்று கிடைக்கிது. நம்முடைய கல்லணை பற்றி, அதாவது கரிகாலன் தான் கல்லணையை கட்டினாரு அப்படிங்கிறதுக்காக நமக்கு கிடைத்த முதல் ஆதாரம் அதுதான், அந்த மலப்பேடு அப்படிங்கிற அந்த தெலுங்கு செப்பேடு தான். இந்த தெலுங்கு செப்பேடில் கரிகாலன் தான் கல்லணையை கட்டினாரு அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரேநாட்டு சோழர்கள், அதாவது அந்த செப்பேடு ரேநாட்டு சோழர்கள், அவர்களை ரேநாட்டு சோழர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ரேநாட்டு சோழர்கள் கரிகால் பெருவளத்தானுடைய வம்சம் நாங்கள் அப்படின்னு அந்த செப்பேடில் குறிப்பிட்டிருக்காங்க. ரேநாட்டு சோழர்கள், அதாவது அவங்க தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க எப்படி கரிகால் பெருவளத்தானுடைய வம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முற்கால சோழர்களுக்கு பிறகு களப்பிரர்களுடைய ஆட்சி வருது இல்லையா. அப்போ அவர்கள்கிட்ட இருந்து ஒரு மன்னன் தப்பிச்சு போய் என்ன பண்ணுறாரு, இந்த ஆந்திராவில் கர்னூல் கடப்பான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில், அதாவது அந்த வடுக நாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வடக்கு பக்கமாக போய் அந்த வடுக நாட்டில் ஒரு பகுதியில் ஆட்சி செய்கிறாரு. அவரை பின்பற்றி நிறைய சோழர்கள் உருவாகிறாங்க. தெலுங்கு மொழியை ஆட்சி மொழியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து பிறப்பால் தமிழர்கள் தான். அவர்களுடைய வம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கரிகால் பெருவளத்தானுடைய வம்சம் தான். அப்போ அவங்க தமிழ் சோழர்கள் தான். ஏன்னா இப்படி ஒரு விவாதம் வேற போயிட்டுருக்கு. ஏன்னா சோழர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படிங்கிற ஒரு விவாதம் வேற போயிட்டுருக்குலே, அதுக்காக நான் இந்த குறிப்பை உங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த மலப்பேடு செப்பேடுலையும் நமக்கு இதுக்கான குறிப்புகள் கிடைக்குது. கரிகாலன் கரை கட்டினா, காவிரிக்கு வந்து கரை கட்டினாரு அப்படிங்கிற இந்த குறிப்புகள் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பராந்தக சோழனுடைய வலஞ்சேரி செப்பேடும் நமக்கு கல்லணையை கட்டினது கரிகால் பெருவளத்தான் தான் அப்படிங்கிற குறிப்பை வந்து நமக்கு சொல்லுது. நமக்கு செப்பேடு ஆதாரங்களை தாண்டி வேற ஆதாரம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மறுக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை தான் நம்ம கேட்போம். நம்ம தான் எப்போவுமே சங்க இலக்கியத்தை ஏற்றுக்க மாட்டோமே. கல்வெட்டில் இருக்கா இல்லை செப்பேடில் இருக்கா, எனக்கு அந்த ஆதாரங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கள்ல. நான் அந்த ஆதாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். மிக முக்கியமான ஒரு விடயம் அப்படிங்கிறது இனிமேல் தான் வருது. என்ன அப்படின்னா இந்த இலக்கியங்கள்லேருந்து நம்ம அப்பாத்துரையாரும் ராசமாணிக்கனார் அவர்களும் எடுத்து வச்சது வந்து என்னென்னா எங்கேயுமே அணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லையே. அப்படின்னா எப்படி கல்லணையை கட்டினது கரிகாலன் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அந்த கல்லணையை கரிகாலன் கட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா. அதை மாத்திர விதமாக அவங்க அந்த கருத்துக்கள் இருக்குது இல்லையா, அது வந்து முற்றிலும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அப்போல்லாம் நம்ம வந்து அணை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை, மாறாக கரை அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். கரைன்னு தான் சொல்லுவோம். அதாவது அந்த நீர்த்தேக்கத்தை சுற்றி நம்ம கட்டக்கூடியது அந்த கரை, நீர் வழிந்தோடக்கூடியது, நீர்த்தேக்கம், இப்படி நம்ம எந்த ஒரு நுட்பத்தை வேணாலும் அதில் சொல்ல முடியும். அது வந்து கரை அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அதாவது இந்த அணை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதற்கு பதிலாக நம்ம வேற என்னென்ன வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ அப்படிங்கிறதுக்கு, வருவிசை புனலை கற்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமையானும்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிருக்கு. அதாவது புனல் அப்படிங்கிறது என்னது, பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த வருவிசை புனல், அந்த பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த புனலை தாங்கிய கற்சிறை, அதாவது கல்லால் கட்டப்பட்ட அணை, கற்களால் கட்டப்பட்ட அந்த கரை, சுவர், மதில் அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ கற்சிறை அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அணைங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படல, கற்சிறை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் கற்சிறை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். கரை அப்படிங்கிற வார்த்தைகள் சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பின் நாட்களில் ஒட்டக்கூத்தர் வந்து இந்த கரிகால் பெருவளத்தானை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார். அவர் எப்படி புகழ்ந்து பாடுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெள்ளருவி சென்னி புலியேம் இருத்தி கிரி கிரித்து பொன்னி கரை கண்ட பூபதியும் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்கிறாரு. அதாவது பொன்னி கரை கண்ட, கரைங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. தெள்ளறிவு சென்னி அப்படின்னா நல்ல தெளிந்த ஓடைகள் ஓரி வரக்கூடிய அந்த இமயமலை இருக்கு இல்லையா, தென்னறிவு தெள்ளறிவு சென்னி, அந்த இமயமலையில் புலியே நிறுத்தி, அதாவது புலிக்கொடியை கொண்டு போய் அவர் பொறிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கரை கண்ட பொன்னி நதி கரை கண்ட பூபதியும், அதாவது பொன்னி நதி அப்படிங்கிறது காவிரி தான் இல்லையா, அந்த காவிரிக்கு கரை கண்ட பூபதி அப்படின்னு கரிகால் பெருவளத்தான புகழ்ந்து பாடியிருக்கிறார். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தகவல் தெரியுது அப்படின்னா, வேறு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அணைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக காவிரிக்கு கரை கண்டவன் கரிகால் பெருவளத்தான் இல்லாமல் ஆகிவிட முடியாது. காவிரிக்கு கரை கண்டவன் கரிகால் பெருவளத்தான் தான். அதுவும் இந்த வெண்ணி பரந்தலை போரில் குறிப்பிடப்பட்ட, புறநானூறில் அகநானூரில் குறிப்பிடப்பட்ட, பட்டினப்பாலை பொருணர் ஆற்றுப்படையில் குறிப்பிடப்பட்ட அந்த கரிகால் பெருவளத்தான் தான் அப்படிங்கிறது நம்முடைய ஆய்வு முடிவு. நன்றி, வணக்கம்.